குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்கான வாரப்பலன், அதாவது மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 9ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை வரை அன்றைய வாரத்துக்கான மேஷ ராசிக்கான வாரப்பலன். மேஷ ராசிக்கு இந்த வாரம் மிக முக்கியமான காலகட்டம் தான். ஏன்னா உங்கள் ராசியிலேயே, ஜென்ம ராசியில் மேஷ ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்குது, அதுடன் சேர்ந்து புதனும் இருக்கின்றது. நீங்கள் கேட்கலாம், புதன் சூரியனோட இருந்தால் அது புத்தாதித்ய யோகம் தானே, அது நல்லது தானே என்று சொல்லலாம். அது நல்லது தான், இருந்தாலும் சூரியனோட மிக நெருக்கமாக இல்லாமல் விலகி இருந்தால் நல்லது. அது மிக நெருக்கமாக இருக்குது. அது எப்படி நெருக்கமாக இருக்குன்னா, சூரியன் ஒரு 18 டிகிரியில் இருக்குது, புதன் ஒரு 6 டிகிரியில் இருக்குது. 18லேருந்து 6 கழிச்சு அவ்வளவு 12 டிகிரி. 12 டிகிரியில் சூரியனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் அது சூரியனுடைய அஸ்தங்கத்தில் புதன் விடுகிறது. அதாவது சூரியனுடைய ஒளியால் புதன் அதோடைய நற்பலன்களை அமுக்கப்படுறதா இருக்கு. இது எப்படி சொல்லணும்னா, சூரியனை பார்த்து நம்ம டார்ச் அடிக்கிற மாதிரி அந்த டார்ச் அடிக்கிற ஒளி இல்லாமல் இருக்கும். சூரியனுடைய அந்த ஒளியில் அந்த ஒளி அமுங்கி போயிடும். இப்போ புதனுடைய பலன்கள் எல்லாமே மறைக்கப்பட்டதாக இருக்கும், அஸ்தங்கமானதாக இருக்கும். அப்போ புத ஆதித்ய யோகம் அங்கே இல்லாமல் இருக்கும். அந்த புத ஆதித்ய யோகம் எப்படி வெளிப்படும்னா, கடுமையான வெயிலில் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் இருந்தால் எவ்வளோ குழுகுலுன்னு இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக அந்த மரத்தில் இருக்க அந்த இலைகள் கிளைகள் முழுசாக அந்த சூரியனுடைய ஆற்றலை இது பண்ணி அந்த இடத்துல நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்க வைக்கிறது இல்லை. அதுதான் அந்த புத ஆதித்ய யோகம். அப்போ சூரியனை விட்டு அது கொஞ்சம் விலகி இருக்கணும். அது 12 டிகிரியில் இருந்தாலே அது சூரியனோட அஸ்தங்கத்தில் அமுங்கி போயிடுது தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வாரம் முழுசும் அது தொடக்கமே ஞாயிற்றுக்கிழமை அப்படி தான் இருக்குது. அது இன்னும் போக 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 அது 12ன்றது 10 ஆகும், 5 ஆகும், 6 ஆகும். அப்போ வாரம் முழுவதும் பார்த்தா சூரியனோட அஸ்தங்கத்தில் தான் சூரியன் ஒளியிலால் புதன் அமுக்கப்பட்டதாக இருக்குது. இதனால் என்னென்னா, இன்டலெக்சுவலாக அறிவுத்திறனாக யோசிக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு கோவத்தால் அது அமுங்கி போயிடும். பிறருக்கு நல்ல ஒரு அறிவு ஆலோசனை சொல்லக்கூட உங்களால் முடியாது. ஆனால் விஷயங்கள் நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் எதை எக்ஸாம்பிள் பண்ணி சொல்கிறன்ற ஒரு குழப்பம் இருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட்டான விஷயங்கள், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் கையெழுத்து போடுறதுலாம் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு கூகுள் பேயில் பணத்தை அனுப்புறதா கூட நீங்கள் எண்களை ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். அது 100 அனுப்புறது பக்கத்தில் இன்னொரு சைபர் போட்டு அனுப்பிச்சி விட்டு 1000 ரூபா அனுப்பிச்சி விட்டுடலாம். 1000 ரூபா கூட பிரச்சனை கிடையாது. அது பக்கத்தில் இன்னும் 2 சைபர் போட்டு அது 1 லட்சம் கூட மாறிடும். அதனால் ரொம்ப டிரான்சாக்ஷன் விஷயங்கள, ரொம்ப பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கும். பண வரவுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்காது. குடும்பத்தில் ஒரு இதாக சந்தோஷம், உங்கள் பேச்சில் இனிமையாக இருக்கும். ஆனால் இது மாதிரியான விஷயங்களில் லாக் ஆகிற சூழல் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி நாதனே 12ல் சனியுடன் இருக்கிறதுனால, அது மிக நெருக்கமாக இருக்கிறதுனால இது மாதிரி கோபமான விஷயங்கள்லாம் ஒரு மன சஞ்சலத்தை உண்டாக்கி வீணான விரயமாக ஆக்கிவிடும். விரயம்னா பொருள் சார்ந்த, பணம் சார்ந்த விரயம் தான் கிடையாது. உங்கள் எண்ணங்கள் மூலியமாக கோபமாக வெளிப்படுறது கூட அது ஒரு விரயம் தான். அதனால் போதி மட்டும் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வாரத்தில் சொன்னப்பட்ட தேதியில், இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போதி மட்டும் முழு கான்சியஸோடு இருந்து ஆக வேண்டும். அதுவும் வார தொடக்கமே இந்த ஞாயிற்றுக்கிழமை மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி சந்திரன் பலவீனமாகி உங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது கண்டிப்பாக நான் சொன்ன புத்தி தடுமாற்றம், மனக்குழப்பம், கோவம் அதிகமாகிறது, பொருள் வேற, இதெல்லாம் அந்த 3-4 தேதியில் கண்டிப்பாக ஏற்படும். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப பலமாக இருந்தாலோ, புதன் பலமாக இருந்தாலோ, சுபகிரக பார்வை இருந்ததுன்னா ஓரளவு பேலன்ஸ் ஆகும். இல்லை ரொம்ப பாவகிரகம் பிடியில் இருந்ததுன்னா இப்போ சொல்லப்பட்டதை விட கொஞ்சம் அதிகமாகும். இவ்வளோதான் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி சந்திராஷ்டமம் தேய்பிறை காலன்றதுனால இன்னும் ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயங்கள் அவசரப்பட்டு எதையுமே வாக்குறுதி எதுவும் கொடுக்காது. போதிய மட்டும் அமைதியாக ஆலய வழிபாடு, தியான யோகா செய்து அமைதியாக கடந்து செல்லுங்கள். இந்த 3-4 தேதிக்கு மட்டும் முக்கியமாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த பொருள் வாங்குறது விற்கிறது எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனை செவ்வாயுடன் இருக்கிறதுனால ஒரு விதமான அங்காரக தோஷம் என்று சொல்லுவாங்க. இதனால் என்னென்னா, உடம்புல தேவையற்ற ஒரு சோர்வு, ஒரு அலைச்சல், இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரு இதை கொடுப்பதாக இருக்கும். சனி 12ல் இருக்கிறதுனால தூக்கம், நைட்டில் படுத்த நிம்மதியாக தூங்க முடியாது. அது சித்திரை மாதம் வெயில் வேறு, சொல்ல வேண்டாம், அடிக்கடி கரண்ட் வேறு கட் ஆகுது. இப்போ ட்ராவல் பண்ணுற சூழல் இருந்துன்னா உடம்புல எதிர்பார ஒரு இது ஏற்படும். அது சார்ந்த மருத்துவ செலவுகளும் உண்டாகும். கோபம் ரொம்ப பொத்துக்குன்னு வரும். ஏன்னா உங்கள் வீட்லேயே ரொம்ப சூரியன் ரொம்ப உச்சமாக இருக்குது. சித்திரை மாதம் வர காலையில் இந்த சூரியன் வர ரொம்ப கத்திரி வெயில் வேறு அதிகமாக இருக்கும். கிரகத்திலே வர சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால நீங்களே ஒரு ரொம்ப வேகமான துடிப்பான ராசி. இது எல்லாமே ஒன்று சேரும்போது அங்கே பிளாஸ்டாக தான் ஆக செய்யும். அதனால் போதை மட்டும் நீங்கள் அமைதியாக நிதானத்தை கடைப்பிடிப்பு தான் நல்லது. அப்புறம் சந்திரன் பார்த்தீங்கன்னா 5-6 தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு போகுது. அது உங்களுடைய 9ஆம் இடம், பாகிஸ்தானம். அந்த 3-4 தேதியெல்லாம் இருந்த சந்திராசனோட தடைகள்லாம் ஒரு நீங்கி உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைக்கும். உங்களுடைய தந்தையின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு வெளி மாநிலங்களோட தொடர்பு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மனக்குழப்பத்தை தெளிவுபடுறதை நீங்களே உணர்வீங்க. அப்புறம் மே 8-9 பார்த்தீங்கன்னா அது மகராசிக்கு சந்திரன் செல்றதுனால கர்மஸ்தானம், தொழில் சார்ந்த போகிறதுனால உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடெலாம் இருக்கும்.
ஏன்னா 5-6லயே பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் பாகிஸ்தானம் 9ஆம் இடம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியிலிருந்து கும்பம், அதில் வந்து ராகு இருக்குது. ராகு வந்து குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் உபஜெயஸ்தானம் அது. இதனால் எதிர்பாராத தொழிலில் வந்து உங்களுக்கு லாபம் ஏற்படும். புதன் சூரியன் மேஷத்தில் இருக்குது, ஆனால் புதனின் ஆற்றலை வந்து சூரியன் இழுத்துக்கொள்வதனால சூரியனுக்கு இருக்க ஆற்றல் வெளிச்சத்தோட இன்னும் அதிகமான புதனாலேயும் வெளிச்சம் கிடைக்கிறதுனால ஒரு விதமான புத்தியில் வந்து ஒரு விதமாக கூர்மத்தன்மை இருக்கும், அறிவு வேலை செய்யும். ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தான் ஒரு தன்மாற்றம் இருக்கும். சுக்கிரன் தாங்க உங்களுக்கு ரொம்ப பலம். ஏன்னா அதை சொந்த ஆட்சி வீட்டிலேயே பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தாங்கி பிடிக்கிறதா இருக்கும். குருவின் பலமும் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் ராசிநாதம் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. 2வது 7 வருட சனியில் விரைய சனியாக இருக்கிறதுனால ஒரு விதமான சுப செலவுகளை கண்டிப்பாக ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இது பண்ணால் நீங்கள் வீட்டுக்கு மொய் வைக்கிறதா இருக்கும், அது சுப செலவு தான். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கும். இது வந்து விரைய செலவுலேயே வந்து ஒரு சுப செலவு இருந்தாலும் பணம் வந்து கைவிட்டு போகிற சூழல் தானே. அதனால் சேமிப்பை வந்து 100 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 50 ரூபா செலவு பண்ணிவிட்டு 50 ரூபா நிறுத்தி சேமிப்பில் வந்து கவனம் செலுத்த எதிர்கால தேவைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். உடல் மனம் சார்ந்த விஷயங்களும் படிப்பு விஷயத்தைங்களும். ஏன்னா அவங்க பெருசாக வந்து படிப்புலையும் அவங்க உடல் நலத்தையும் பெருசாக கவனம் எடுத்துக்க மாட்டார்கள். அந்த கேதில் இருக்க சிம்மத்தின் அதிபதி மேஷத்தில் நட்பில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப உச்சமாக இருக்கிறதுனால பசங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவ். சம்மர் சீசனு ஸ்கூல் விட்டுருப்பாங்க, எங்கன்னா ரொம்ப துருத்துருப்பாக எங்கன்னா விழுந்து எதனா அடிபட்டுற சூழலும் வராமல் பார்த்துக்கொள்ளும். எச்சரிக்கையை குழந்தைங்கிட்ட ஒரு எச்சரிக்கை எப்பவுமே அலாட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து உங்களுடைய படைப்பாற்றல் சிந்தனையிலையும் வெளிப்படும். ரொம்ப ஓவர் திங்கிங்காக நீங்கள் இது பண்ணி ரொம்ப அட்வான்ஸான விஷயங்களை சொல்லி அதுவே வந்து இதுவாக கெட்டு போகிற சூழலுக்கும் ரொம்ப நீ சொன்னதான்ப்பா நான் செஞ்சேன்ட்டு விட உங்கள் மேலே பழி போடுவாங்க. அதுவும் இந்த மே 3 நாள்லாம் வந்து எந்த யோசனையும் சொல்லாதீங்க. 3ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி உறவு, உங்கள் தாய் வழி உறவுல வந்து உங்களுக்கு உங்களோட வயது குறைந்தவர்களுடைய இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதாவது இந்த வாரத்தில் ஏற்றத்தை விட இறக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்ன காரணம்? சந்திராஷ்டமம் இருக்குது, புதன் வந்து சூரிய அஸ்தங்கம் ஆகிருக்கு, உங்கள் ராசிநாதன் வந்து சனியுடன் இருக்கின்றான், அங்காரக தோஷம் விரயத்தில் இருக்குது, 7 வருட சனி இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து மைனஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா உங்கள் ராசி வந்து 2ஆம் இடத்துல சுப இடத்துல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால பணம் வரவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த வந்த பணம் வந்து போகிற வேகத்துலேயே உங்ககிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு போகிறது ஆள் தயாராக கியூவில் நிற்கிறாங்க, அது மாதிரி இருக்குது. அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுக்குறத விட நிறுத்தி கொஞ்சமாக பார்த்து கொடுக்குறது நல்லா இருக்கும். குருவினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு ஆறுதல் இருக்குது. அதனால் போதி மட்டும் இந்த வாரம் அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமே. அந்த அமைதியை நீங்கள் இழந்துட்டுனா நிஜமான ஆயுதத்தால் வந்து ஆபத்து வரலாம். அதை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். அதனால் நிதானத்தை கடைப்பிடிக்கும். கோபம் வந்து அதை ஆன்மீகமாக கோயில் போய் தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறதுன்ட்டு டைவெர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இது தேய்பிறை காலம். வளர்பிறையாக இருந்தால் கூட சந்திரன் வந்து சுபத்துவம் கொண்டது. தேய்பிறையானும் போது அது இன்னும் இருட்டில் தான் போய் தள்ளும். அது சந்திராஷ்டம காலம் வர இப்போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தொலைதூர பயணங்கள்லாம் வந்து டிரைவ் பண்ணாதீங்க. வாகனம் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் நல்லபடியாக உங்கள் இந்த வாரம் அமையும். இந்த வாரத்துடைய அதிர்ஷ்ட எண்கள்ன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது எண் 9, 1, 6 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நல்லா இருக்குது, தெற்கு திசை உங்களுக்கு நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் நிறன்னு பார்த்தா சிவப்பு வெள்ளை. இந்த கலரில் எந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. இந்த சிவப்பு வெள்ளையும் சேர்ந்த ஷேட் கார்டை வந்து நீங்கள் அந்த வாரம் முழுவதும் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த கலர் வந்து உங்களுக்குள்ளே உள்ள சப்கான்ஷியஸில் போயிட்டு உங்களுக்கான நெகட்டிவான விஷயங்களை வந்து குறைக்கும். ஏன்னா சிவப்புன்றது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். மன அளவில் நீங்கள் தோய்ந்தா கூட சிவப்பு நேரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வெள்ளையை பார்க்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி தான் அந்த நிறங்கள் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்து சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வில்வ இலை, அவருக்கு பிடிச்ச வில்வ இலை தான் நீங்கள் அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். மனதுக்கு ஒரு விதமாக அமைதியை கொடுக்கும். சனிக்கிழமைன்னா காகத்துக்கு சாதம் வச்சு உடல் ஊனமுற்றவங்களுக்கு எதனா சாதம் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு முடிந்த ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்கலாம். 12 உங்கள் ராசிநாதன் சனி பிடியில் இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் அதிபதியான முருகனை வந்து வழிபட்டுவது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயில் போங்க. அந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் வழங்கும் சிறப்பு. அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை போகிறது இன்னும் ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த வாரத்தில் தாங்கள் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலியை வந்து உங்கள் நட்பு வட்டத்திலும் உங்கள் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.